ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். காலையிலே தக்காளி வண்டிக்கார் வந்து 5 கிலோ 100 ரூபா, வெங்காயம் 5 கிலோ 100 ரூபா அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு காலையில் நல்ல விடியல் இல்லை. இங்கே என்ன ஆச்சுன்னா டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நானே பயந்துட்டு நான் நகர்ந்து வரதுக்குள்ளே பார்த்தா புளிய மரத்தடியில் எல்லாம் கும்பலாக இருக்காங்க. என் தம்பி வேற அவசர அவசரமாக ஓடி வந்து லைட்டு போட்டு அப்படியே வெளியே ஓடினான். என்னடா அப்படின்னு கேட்டால் ஆச்சாரி பொம்பளை வந்து ஏதோ வண்டிக்காரன் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானான். அந்த வண்டி சவுண்டு வச்சு பார்த்தா அது என்ன வண்டி தெரியுமா? அது ஒன்று பெருசாக இருக்கும் ஒரு வண்டி. அந்த வண்டி நான் அப்புறமா எங்கேயாச்சும் பார்த்தேன்னா வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அந்த 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 வண்டி தான் நினைக்கிறேன் நான். அது அந்த சவுண்டு வந்து அது அப்படி இருந்துச்சு. அப்போ அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. சரி, ஒரு உயிரை இடிச்சிட்டு போகிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கா நமக்கு? இடிச்சிட்ட பிற்பாடு 2 அடி அடிப்பாங்கங்கிறது வேற. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து சில செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கோங்கிறது வேற. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தான். ஆனால் அது ஒரு உயிர் தானே. நம்ம நிறுத்தி அதுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துருக்கணும்ல. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்னாச்சும் பண்ணிவிட்டு காசு இருந்துச்சுன்னா இந்தாங்க மருத்துவ செலவு பார்த்துக்கோங்கன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா தெரியாமல் இடிச்சுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியினாச்சும் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அது ரெண்டுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு நான் சொன்னால் கூட அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க யாரும் கேட்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் மனிதமற்றவங்க தானே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு உயிர், நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த 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 மாதிரி வேகமாக போக மாட்டாங்கல்ல. பயந்துட்டு கூட வேகமாக போக மாட்டாங்கல்ல. பிரச்சனை வரும் அப்படின்னா கூட. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு ஆடு அடித்தாங்க, நிறுத்தாமல் போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சிட்டாங்க, நிறுத்தாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மனுஷியையே இடிச்சிட்டாங்க, நிறுத்தாமல் போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். நாய்க்குட்டி செத்து போகும், நாய் செத்து போகும், அதுக்கப்புறம் குரங்கு செத்து போகும். ஆனால் நிறுத்தாமல் போயிடுவாங்க. எல்லாமே உயிர் தான். இது கொஞ்சம் பெரிய பெரிய உயிர். இது இல்லாமல் நிறைய சாகும். அந்த மரணங்கள்லாம் வந்து நம்ம கவனத்தை வந்து அவ்வளோவா ஈர்க்காது. டெய்லி மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். பல்லி செத்து போகும், எறும்பு செத்து போகும், பறவைகள் செத்து போகும். நம்ம கவனத்துக்கு வராமல் எத்தனையோ உயிரினங்கள் இறந்து போகும். அது ஓகே. நம்ம கவனத்துக்கு வந்து நாம் செய்கிற பிழைகளை கூட நம்மளால சரி செய்ய முடியலன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க? நிதானமாக வண்டி ஓட்டிட்டு போங்க. இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது இல்லை. இப்போ வந்து அந்த அம்மாவை அவங்க பையன் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வெளியே இல்லை, ஆனால் கூட்டிகிட்டு போயிருப்பார். இப்போ வந்து ரேகா தான் கால் பண்ணி உதவி பண்ணாங்க. ரேகா, வசந்தா அம்மா அங்கே இருந்தாங்க. வேறு யார் அங்கே இருந்தாங்கன்னு பார்க்கல. என் தம்பி இருந்தான். வேறு யார் இருந்தாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நல்ல மனுஷங்களும் இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த நிழற்குடை பாட்டிக்கு கூட எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரேகா கூட ஹெல்ப் பண்ணான். ரேகா, வசந்தாம்மா இவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதே சமயம் 4 பேர் திட்ட தான் செஞ்சாங்க. திட்டுறவங்களும் இருந்தாங்க, உதவி பண்ணுறவங்களும் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, திட்டுறவங்களால இவ்வளோ சாபம் வாங்கணுமா நம்ம அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கு உதவி பண்ணாமல் பின்வாங்கினவங்களும் இருந்தாங்க. அப்போ நம்முடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் வந்து ஒருத்தங்களை எப்படிலாம் செயல்பட வைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதான் எங்கள் அம்மாவோட வார்த்தை இருக்குல்ல, அது என்னை வந்து பின்தங்க வச்சிடும். எந்த செயலையும் செய்ய விடாமல் பண்ணிடும். நான் அப்படியே பேக் அடிச்சுவேன், ஸோ என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் அதே அம்மா தான் வந்து என்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக நல்ல வார்த்தைகளை வேணால் சொல்லுவார். எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நல்ல வார்த்தைகள் சொல்வார். ஒரு உந்து சக்தியாக இருப்பார். அவர் சொல்கிற வார்த்தைகளால் தான் நான் வந்து அப்படி கொஞ்சம் பெருசாக அகலக்கால் வைக்கிறனோ அப்படின்னு தோணும். அப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படி. எப்படி அகலமாக தான் காலை வச்சிட்டோம், கால் இப்படி பிச்சுக்கிட்டு போனால் என்ன, இல்லை சரியாக தாண்டிட்டா என்ன, 2 ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கேன். ஆனால் என்னால் எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. என் வாழ்க்கையே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சரியா? ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டை கூட நல்லா சிரிச்சுக்கிட்டு சரியான நிலையோட ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாய்க்கு சாப்பாடு அடுப்பில் நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டேன். எனக்கு பழைய சாதம் இருக்குது.
அடுத்து பூனாக்கு இன்னைக்கு கருவாடு வாங்கணும். இதெல்லாம் மறந்துடுறேன். நான் நேற்றும் கருவாடு வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன், மறந்துடுறேன். வேறு என்ன வேலைகள் இன்றைக்கி செய்யணும்? இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுதணும், படிக்கணும். நேற்று நைட்டு தூங்கிட்டேன். நான் ஏன் தூங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் தூங்கிட்டேன். அப்புறம் 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 எதுவும் இல்லை. எல்லாருக்கும் குட் மார்னிங். சந்தோஷமாக இந்த நாளை வந்து கொண்டாடுங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. சரி, வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழலாம் அப்படி சொல்லிட்டு கற்றுக்கோங்க. மற்றது நம்முடைய மனநிலையை சந்தோஷமாக திருப்தியாக வச்சுக்கிறத தவிர வேறு எதுவுமே உலகத்தில் வந்து முக்கியமானதே கிடையாது. ஓகேவா? டாடா, பாய்.